ஒரு பாடலை பாடுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும் என்கிறதான பாடல். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் போற்றும். என்னை சுற்றி வேலி அடைத்தார்.
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். 2 நாளாகமம் 20:4. அப்படியே கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லா பட்டணங்களிலே இருந்து ஆண்டவரை தேட வந்தார்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட வந்தார்கள், உதவி கேட்டு வந்தார்கள், தேவனிடத்திலே உதவி கேட்டு வந்தார்கள், ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஏன் அப்படின்னா அந்த முந்தின பகுதியை வாசிங்க, 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் கூறினார். மேலே வாசிங்க, 1 இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த வசனம் வாசிங்க, 11 வாசிங்க, 11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அப்போ கர்த்தரிடத்திலே சகாயம் தேடும்படி கர்த்தரிடத்திலே உதவி கேட்டு வந்த காரணம் என்ன? ஆண்டவரை தேடுவதற்குண்டான முகாந்தரம் என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த சுதந்திரத்திலே இருந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பறித்து கொள்ளும்படியாக, தேவன் கொடுத்த சுதந்திரத்தில் இருந்து அவர்களை துரத்தி விடும்படி 3 விதமான கூட்டங்கள் வந்தது. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், இன்னொன்று மலை தேசத்தார். அது 22 வாசிக்க முடியும், 22, 23 வாசிக்க முடியும். 3 விதமான எதிர்ப்புகள் இருந்தது. 3 விதமான எதிர்ப்புகள் இருந்தது. என்ன எதிர்ப்பு அப்படின்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக, தேவன் கொடுத்த நன்மைகளை பறித்து கொள்ளும்படியாக, நன்மைக்கு தீமை செய்யும்படி அந்த 3 விதமான கூட்டம் இவர்களை நெருக்கினது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் விரிவாக சொல்லாமல் சிம்பிளாகவே நம்ம ஈஸியாகவே சொல்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ அவங்க வந்த நோக்கம் என்ன? தேவன் கொடுத்த சுதந்திரத்தில் இருந்து அவர்களை துரத்தி விடணும், தேவன் கொடுத்த தேசத்தில் இருந்து, தேவன் கொடுத்த இடத்துல இருந்து அவர்களை துரத்தி விடணும், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளணும், அவர்களுக்கு நன்மைக்கு தீமை செய்யணும். இந்த எண்ணத்தோடு இந்த 3 விதமான சத்துருக்கள், விரோதிகள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட யோசபாத், இந்த யோசபாத் ராஜா உடனே தன்னுடைய இராணுவத்தை, போர் சேவர்களை உடனே அவன் துரிதப்படுத்தலை. அவன் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, இப்போ வாசிங்க 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். உடனே யுத்தத்துக்கு போகலை. எல்லாரும் ஈட்டி வாழெல்லாம் எடுத்துட்டு வாங்க, ஆயுதங்கள் எடுத்துட்டு வாங்கப்பா, நம்ம யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லலை. அவன் யோசபாத் அவன் பயந்தான். யாருக்கு பயந்தான்? நம்முடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ளும்படி சத்துருக்கள் வருகிறார்களே, நம்மையும் நம்முடைய ஜனத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் துரத்திவிட வருகிறார்களே,
நம்முடைய ஆசீர்வாதங்களை அபகரிக்க வருகிறார்களே என்று அவன் பயந்து அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவன் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு அவன் என்ன செஞ்சானா ஒருமுகப்பட்டான். அதாவது ஒரே மனசு, ஒருமனப்பட்டான் கர்த்தரை தேடுவதற்கு. அதை எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, முழு மனதோடு கர்த்தரை தேடலாம். இரு மனசு இருக்கு இல்லையா? சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ணும், காரியம் முடிஞ்ச பிறகு அப்புறம் அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. ஒருமனப்பட்டு அப்படின்னா, அதாவது முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவது, நன்மை பெற்ற பிறகு கர்த்தரையே சார்ந்து கொள்வது. சரி, இன்னைக்கு இந்த காரியம் முடிஞ்சா போதும், இந்த காரியம் முடிஞ்சது நம்ம அடுத்த வேலை, அப்படி கிடையாது. தேவன் நமக்கு நன்மை செய்தாலும் தொடர்ந்து நாம கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு லாபம். அவன் அதை செஞ்சான், ஒருமுகப்பட்டான், தன் இருதயத்தை ஒருநிலைப்படுத்தினான். இன்னொரு காரியம் எப்படின்னா, அவன் யாரு சொல்லையும் கேட்கல. எப்பா இப்படியே இருந்தா எப்படி, உடனே ஜனங்களை திரட்டுவோம், யுத்தத்துக்கு போவோம், அப்படிலாம் கிடையாது. அவன் மனசை, அவனுடைய இருதயத்தை ஒருநிலைப்படுத்தினான். எதுக்கு? ஆண்டவரை தேடுவதற்கு. கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஒரு பயம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரை தேடணும். கர்த்தமயம். ஹல்லேலூயா. பயம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரும், எனக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் பயம் ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்தில் இந்த யோசபாத் கர்த்தரை தேடினான். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ, வியாதியை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, நம்ம பிள்ளைகளை குறித்தோ, மற்ற வேறு எந்த காரியத்தினாலையும், இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்து பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீர்களோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடும் பொழுது தேவன் உங்க பயத்தை மாற்றுவார். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எவரும் பறித்து கொள்ள முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை எத்தனை கூட்டம் வந்தாலும் அதை பறித்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் கர்த்தரை தேடணும். ஆமோஸ்ல வாசிக்கிறோம் இல்லையா? நேற்று கூட போய் சொல்லிட்டு இருந்தான், கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள். நாம பிழைக்கணும். இந்த உலகத்தில், இந்த பூமியில பிழைக்கணும் அப்படின்னா ஆண்டவரை தேடுவது, கர்த்தரை தேடுவதனால ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 30 வாசிக்கிறோம் இல்லையா? 105:3 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுவதுடைய இருதயம் மகிழும் வாழும். கர்த்தரை தேடுவதனால அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அப்போ ஆண்டவரை தேடுவது நமக்கு ஒரு லாபம் இருக்கிறது. அப்போ யோசபாத் பயப்படுறான், ஐயோ நம்முடைய ஜனங்களை அடிமைப்படுத்தும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நம்மை அபகரித்துக் கொள்ளும்படியாய் 3 விதமான ஜனக்கூட்டம் வருகிறதே என்று யோசபாத் பயந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஜனங்களையும் கர்த்தரை தேட வைத்தான். கர்த்தரை எல்லாரும் தேடினார்கள். கர்த்தமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதனால தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப கீழே வாசிக்கும் பொழுது 4வது வசனம், அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள், கர்த்தரிடத்திலே உதவி கேட்டு கூடி வந்தார்கள். தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். கர்த்தமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே சிம்பிளாக நான் முடிச்சிருந்தேன். 20
12 வாசிங்க, 12 வசனம். 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டிய இன்னதென்று எங்களுக்கு தெரியலை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவரை தேடி சகாயம் தேடி வந்த ஜனங்கள் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு ஆண்டவரே. இந்த 3 விதமான கூட்டம், ஒரு கூட்டத்தையே சமாளிக்க முடியாது. 3 விதமான கூட்டம் வந்திருக்கு. இவங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கு. எங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியலை. இதை எப்படி சரி பண்ண எங்களுக்கு தெரியலை. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண, இவ்வளோ பெரிய போராட்டத்தை எப்படி சரி பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி சரி பண்ண முடியும்? இந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ள முடியும்? எனக்கு வழி தெரியலைன்னு சொல்கிறான் யோசபாத். எனக்கு வழி தெரியல ஆண்டவரே. இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஜமாளிக்க, இவர்களை மேற்கொள்ள எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் அல்லிசு மலையிலோய்யா அவன் சொல்கிறான், இதை எப்படி, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் எங்களுக்கு தெரியலை, எப்படி மேற்கொள்ள எங்களுக்கு தெரியலை, எப்படி எங்களை பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு தெரியலை. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், உம்மை மட்டும் பார்க்க தெரியும். எல்லா சிலோக்கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில விஷயத்தை சரி பண்ண உங்களால் முடியாது. என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது, வழி தெரியாது. எப்படி செய்யலாம், ஏது செய்யலாம், யார்கிட்ட கேட்கலாம், ஒன்றுமே தெரியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை மட்டும் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வழி தருப்பார். ஆமென் சொல்லும் அல்லேலூயா. அவன் யோசுவா, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு வேறு வழி தெரியலை. ஆனால் ஒன்றே ஒன்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாரும் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தமாக நமக்கு பயமும் கலக்கமும் வருகிறது என்று சொன்னால், கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஒருமுகப்படுத்துங்க. வேற எதையும் நம்பாதீங்க, கேட்காதீங்க. அது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி, ஒருமுகத்தோடு ஒருமனப்பட்டு ஆண்டவரை தேடி நீங்கள் சகாயத்தை தேடும் பொழுது தேவன் உங்களை இந்த பூமியிலே உங்களை பிழைக்க பண்ணுவார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அது சொல்லலூயா. அது ஆமோஸில் 5 அதை வாசிக்கிறோம் இல்லையா? 5:6 வாசிக்கிறோம். ஆமோஸில் கர்த்தரை தேடுவதனால நீங்கள் பிழைப்பீர்கள். யாரை தேடினாலும் இல்லை, கர்த்தரை தேடுவதனால பிழைப்பீர்கள். நேற்று ஒரு பொண்ணு சொல்கிறான், முந்தா நேற்று எலெக்ஷன் முடிந்தவன பொண்ணு சொல்கிறான், எலெக்ஷனுக்கு முன்னாலே பார்த்து குழந்தைய வச்சுருக்கா. எங்கள் அண்ணன் ஜெயிக்கலை அப்படின்னா என் பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்துட்டு நான் செத்துருவேங்க. அடப்பா, எப்படிலாம் போகுது பாருங்க. எத்தனையோ நாளாக எத்தனையோ எலெக்ஷனை ஓட்டு போடுறது, தோக்கும் ஜெயிக்கும். ஒரு சின்ன பிள்ளை சொல்கிறான், அவன் புருஷன் நிலைமை என்ன ஆகும்? சின்ன பிஞ்சி பிள்ளைகள் பாருங்க, பிசாசு எப்படிலாம் ஜனங்களை வஞ்சிக்கிறான் பாருங்க. அது சொல்கிறான், எங்கள் அண்ணன் ஜெயிக்கலை அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நான் செத்துருவேங்க. இன்னொரு பொண்ணு சொல்கிறான், நான் செத்துருவேங்க. அதுக்கு கமெண்ட் போடுறாங்க, நீ சாகுங்க, இவன் நீ சாகு, நாங்கள் அத்தனை பேர் சாகிறத விட நீங்கள் 2 லட்சத்தை பிரச்சனை இல்லைங்க இவன். கமெண்ட் தானே போடுறது கீழே. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். அல்லேலூயா. சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைகள் எடுக்கிற முடிவை பாருங்க. கொஞ்சமாவது தாய் தப்பங்களை நினைக்குதா, கணவன்மார்களை நினைக்குதா, பிள்ளைகளை நினைக்குதா? எவனோ ஒருத்தனுக்காக இந்த பிள்ளை தன்னை அழிக்கும்னு நினைக்க, அந்த அளவுக்கு பிசாசு வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கிறான். தாய் தப்பங்க பிள்ளைகளை அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து பெற்றோர்களை கவனிக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், பயங்கள் இருக்கிறான்.
நமக்கு ஏதாவது ஒரு ஆள் பிடிக்கும், யாருக்கா ஓட்டை போட்டு போயிட்டா ஜெயகாந்த் தோக்கா நல்லா அடிச்சு வரட்டுன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களுக்காக நம்மளுடைய உயிர் தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குடும்பத்தை கவனிக்கணும். குடும்ப நிலைமை என்ன ஆகும்? 2 கை குழந்தைய பற்றி சொல்றா, எனக்கு ரொம்ப பாரம், கண்ணீர், வேதனை. இந்த சின்ன குழந்தைய கொள்ளணுங்கால எவனோ ஒருத்தனுக்கு வேண்டி அவன் தோத்தா ஜெயிச்சா ஃபாரின் போயிடுவான், தண்ணி அடிச்சுட்டு படுத்துருவான். நமக்கு தெரியாதா சினி ஃபீல்டை பொறுத்து? நாங்களும் ஒரு காலத்தில் சினி ஃபீல்டில் பின்னால் அலைஞ்ச ஆளுக்கத்தான். சாகுன்னு சொன்ன கிடையாது. அது மகிமண்டாவதா ஹல்லேலூயா. அது பொட்ட பிள்ளை சொல்லுது பாருங்க, வாலிய பிள்ளை சொல்லுது பாருங்க, அதான் வருத்தம். தாய் தோப்பங்களுடைய வளர்ப்பு பாருங்க. வாழ்க்கை நீ வாழணும். பெற்றோர்கள் உன்னை வாழ வைப்பதற்காக பெற்றிருக்கிறார்கள். நீ வாழணும், வாழ்ந்து காட்டணும். இந்த பூமியில வெற்றி தோல்வி ஜகஜம். யாருக்கோ ஒருத்தனுக்காக அவன் வாழ்க்கை அழிச்சிடக்கூடாது. அவளை தைரியமா சொல்ற, பப்ளிக்கில் நான் செத்துருவேங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாரு, எல்லா டிவிலையும் தெரியும். கத்மயமுண்டாவதா ஹல்லேலூயா. வாக்கு போடுவது ஓட்டு போடுவதுடைய கடமை. நமக்கு பிடிச்சவங்கள போட்டு போயிட்டே இருக்கணும். யார் செய்வா செய்ய மாட்டாங்க, முடிஞ்சது. நான் அதை பற்றிலாம் பெருசாக பேசவே இல்லை போன வாரத்தை. நமக்கு தெரியும், வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். அது சொல்லுயா, இது கடைசி காலம். அந்த காலங்கள்லாம் அப்படி கிடையாது. தாய் தப்பங்க சொன்னால் பிள்ளைகள் கேட்பாங்க, வாலிபர்கள் கேட்பாங்க. இன்னைக்கு சினிமாக்குள்ள போகுது பிள்ளைகள். அவன் தவிச்சு கூட அவனுக்கு கோடிகள் இருக்கு, தவிச்சு போயிடுவான். நம்ம பிள்ளைகள், நம்ம இந்த பெற்றோர்கள், தாய் தப்பங்க, புருஷன்மார், மனைவிமார் என்ன செய்வாங்க? அப்பொழுது ஆணித்தனமா சொல்றான், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நான் சொல்றேன், நேர்ந்து சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, 30 வயசுக்குள்ளவங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். எல்லாமே சொல்லி மலையிலோயா. எந்த பிள்ளைகளும் தவறான முடிவு எடுக்கக்கூடாது. தவறான முடிவு எந்த பிள்ளை எடுக்கக்கூடாது, எந்த தம்பிமார் எடுக்கக்கூடாது. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக ஹல்லேலூயா. இச்சைகளுக்கும் மோகத்துக்கும் பின்னால போயிடக்கூடாது. நம்ம தேசத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தை வேற எந்த மாநிலத்தில், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இந்த மோகம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை முக்கியம். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கையில் எதிர்காலம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது வாழ்க்கை அல்ல. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை அசால்ட்டா சொல்லுது, ஒரு செகண்ட்ல முடிச்சிடும். அது வாழ்க்கை அல்ல. பிசாசு வஞ்சிக்கிறான், பிசாசு பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகள் கரெக்டாக இருக்கிறாங்க, அடுத்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்த நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். 5ஆம் தேதி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். எத்தனை தாய் தப்பா பயந்து போயிருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாம. தேவன் பயத்தை மாத்துக்கிறவர். கத்மயம் உண்டாவது ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எதையாவது குறித்து நம்ம பயந்து போயிருப்போமானால் கர்த்தரை தேடுங்க. கர்த்தருக்கு முன்னால வாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு முன்னால் நின்னாங்க. நாங்கள் எங்கே போனாலும் கதை நடக்காது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு முன்னால் வந்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணினார். கத்மயம் உண்டாவதாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க.
20 வாசிப்பா, 20 வசனம் 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். கர்த்தரை தேடினா மட்டும் போதாது, கர்த்தருக்கு முன்னால் வந்தால் மட்டும் போதாது, எங்களுக்கு வழி தெரியலன்னு சொன்னால் மட்டும் போதாது. அந்த தெய்வத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. எங்களுக்கு கர்த்தரை நம்பும் பொழுது சித்தி பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள், உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 21 வாசிப்பா, 21 20. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கவும் முன்னால் நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உலகென்று கர்த்தரை பாடவும் பாடுக நிறுத்தினான். அது மகிமை உண்டாவது. கர்த்தரை தேடுவது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்னால வந்து நிற்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை ஆராதித்தார்கள். எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடினார்கள், கர்த்தருக்கு முன்னால் வந்து நின்றார்கள், அவரையே நோக்கி பார்த்தார்கள். மூன்றாவது, கர்த்தரை நம்பினார்கள், முழு இருதயத்தோடு நம்பினார்கள். நான்காவது, கர்த்தரை ஆராதித்தார்கள். எப்படி ஆராதனை? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? கிருபை என்றும் உள்ளது, மாறாத கிருபை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர், அவருடைய கிருபை என்னைக்கு விலகாது. எல்லாம் விலகி போயிடும், கர்த்தருடைய கிருபை விலகாது. எல்லாம் மாறி போயிடும், கர்த்தருடைய கிருபை மாறாது. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தை முன்னிறுத்தினான். நம்முடைய ஆராதனை என்னைக்குமே முன்னால் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை பின்னால் போயிடக்கூடாது. நம்முடைய ஆராதனை பின்னால் போயிடக்கூடாது. கடைசி ஆராதனை அல்ல, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி ஆராதிக்கிற ஜனத்தை யோசபாத் முன்னிறுத்தினான். பாடினார்கள், துதித்தார்கள். கர்த்தர் வேலை செய்தார். இவங்க சண்டைக்கும் போல ஒன்றுக்கும் போல இவங்க பாடி தூசிக்கிட்டே இருந்தாங்க. தேவன் இறங்கி அவர்களுக்காக யுத்தம் பண்ணி 3 விதமான கூட்டங்களும் அழிந்து போனது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வாசியங்களேன் 22 23 வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கின உடனே யூதா கிராமம் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதாசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்துக்குடியை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடியை அழித்து தீர்ந்த பின்பு தாங்களும் தங்கள் ஒருவருக்கு ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் எழும்பி 3 பேரும் கூட்டணியாக இருந்தவங்க. கூட்டணி எப்படி உடையுது? முதல்ல ஒருத்தனை காலி பண்ணுறாங்க, அப்புறம் 2 பேர் இவங்களுக்கு ஒருவர் எழும்பி 2 பேரும் அழிஞ்சு போயிட்டு 3 பேருமே அழிஞ்சு போயிட்டு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சத்துருக்களை தேவன் சிதற பண்ணினார். சத்துருக்களை தேவன் சிதற பண்ணினார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிப்போம் 30 வசனம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்ட நாள் யோசபாத்தின் ராஜபாரம் சந்தோஷமா இருந்தது.
எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தான் பெருமூச்சு விட்டுருக்கான். எப்படி பயந்தவன், கலங்கி போனவன், தங்களுடைய ஆசீர்வாதங்களை அபகரித்து கொள்ளும்படியாய், தங்களையும் தங்கள் ஜனங்களையும் துரத்தும்படியாய் வந்த சத்துருக்களை, விரோதிகளை தேவன் விழ பண்ணினான். இப்போ யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய ராஜ்யம் சந்தோஷமா இருந்தார்கள். எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றினார். எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்து, எதை குறித்து பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்க பயத்தை மாற்றுவார். கர்த்தர் உங்க பயத்தை மாற்றுவார். உங்க கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்க நிந்தனைகள், நிந்தையை, வேதனைகளை மாற்றுவார். உங்க பயம் மாறுவதற்கு நான் என்ன காரியம் சொன்னேன்? கர்த்தரை ஒருமனப்பட்டு தேடணும். வேற எங்கேயும் திரும்பக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. அது எப்படி? கர்த்தரை தேடுனா, சர்ச்சுக்கு போனால் விடிவு காலம் வருமா, ஜெபம் பண்ணா விடிவு காலம் வருமானு சொல்லுவாங்க. எதையும் கேட்கக்கூடாது. ஆண்டவரை தேடணும், ஒருமுகப்படணும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தருக்கு முன்னால் வரணும். ஆண்டவரை, எனக்கு ஒன்றும் தெரியல, நான் உம்மை மட்டும் பார்க்குறேன், நீர் தான் எனக்கு வழி காட்டணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தரை நம்பணும். முன்னால் வந்தால் போதாது, கர்த்தரை நம்பணும். நான்காவது, கர்த்தரை ஆராதிக்கணும். ஐந்தாவது, நம்முடைய ஆராதனை முதன்மையானதாக இருக்கணும். அது சொல்லுவியா, முதல்ல எனக்கு ஆராதனை. நான் சொல்லுங்க, புரியுதா? இதெல்லாம் செஞ்சாலும் யோசபாத் உடனே வில்லாம்பெல்லாம் கொடுத்து நெல் அப்படி சொல்லலை. பைபிளை கொடுத்து, பாட்டு வசனத்தை கொடுத்து, நம்ம கீத வாத்தியங்களோடு கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை நமக்கு முதலிடமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானதாக இருக்கணும். முதன்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை சிதற பண்ணுவார். பயந்திருந்த உங்களை தேவன் கலிகூர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். உங்கள் பயத்தை மாற்றுவார். உங்கள் பயத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை மட்டும் தேடுவோம், அவருக்கு முன்னால் நிற்போம், அவரை துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை, யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு பெரிய பிரசங்கம் நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படியாக பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிச்சிருவேன். ஒரு சில காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உங்கள் பயத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பயம் இன்னைக்கு மாறும். எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாரும் ஒருமனப்படுவோமா? எல்லாரும் எல்லாரும் எளிமை, எல்லாம் எளிமை நின்று கண்களை மூடி. உங்களுக்கு இருக்கிற பயம் எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறீர்களோ அந்த பயத்தை கர்த்தர் மாற்றுவார். அவங்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க ஆசீர்வாதங்களை பறித்துக் கொள்வதற்காக கடந்து வந்தார்கள். சத்துரு எதுக்கு வந்தாங்க? விரோதிகள் எதுக்கு வந்தாங்க தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறத அபகரித்துக் கொள்ள வந்தாங்க. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு துரத்த வந்தாங்க. தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணவா? உங்ககிட்ட கொடுத்தத
உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு இருக்கிற நன்மையை யாரும் சுதந்திரிக்க முடியாது, யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, உங்களை யாரும் துரத்த முடியாது, உங்களை யாரும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை துரத்த முடியாது, உங்க வேலையில இருந்து துரத்த முடியாது, உங்க இருக்கிற இடத்தை விட்டு துரத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். தங்களை துரத்தும்படி அபகரிக்கும்படி வந்த உடனே ஜனங்களை திரட்டி யுத்தத்துக்கு போவோன்னு சொல்லல. ஒரு பெரிய ராஜா யோசபாத், அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது, இருந்தாலும் இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இவ்வளவு பெரிய கூட்டம் சமாளிக்க முடியாது. கர்த்தரை தேடுவோம், வாங்க முதல்ல கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தேடுவதனால ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவன் இந்த பூமியில பிழைக்க பண்ணுவார். தேவன் இந்த பூமியிலே உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை தப்பு வைப்பார். அவர் உங்களை தப்பு வைப்பார். கர்த்தரை தேடும் பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். கர்த்தரை தேடினார்கள், சகாயம் தேடினார்கள். கர்த்தர்கிட்ட தான் உதவி இருக்கு. தேவன் ஒருவரால் தான் செய்ய முடியும். கர்த்தரை தேடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்னால வந்து நின்னாங்க. ஆண்டவரே, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை வைத்துவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை தேடுவது மாத்திரமல்ல, ஆண்டவரை தேடினது மாத்திரமல்ல, நான் கர்த்தருக்கு முன்னால நின்னா போதும். எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை அவர் பார்த்துக்கிடுவார். எனக்கு முன்னால் இருக்கிற போராட்டத்தை அவர் பார்த்துக்கிடுவார். நான் கர்த்தருக்கு முன்னால வந்தா மட்டும் போதும். என் தேவன் என் பிரச்சனைகளை மாற்றுவார், என் போராட்டங்களை மாற்றுவார், அவர் கிரியை செய்வார். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து எனக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம், இதை நான் இப்படி மாற்ற முடியும்? நீர் தான் ஆண்டவரே எல்லாம். கர்த்தருக்கு முன்னால வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கிற போராட்டத்தை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டம் பெருசுதான், பிரச்சனை பெருசுதான், பயம்தான். ஆனா கர்த்தருக்கு முன்னால் நிற்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கிற, உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியத்தை அவர் சிதறடிப்பார். நாம கர்த்தருக்கு முன்னால வந்துட்டோம்னா நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை அவர் பார்த்துக்கிடுவார். எல்லாரும் கரங்களை வைத்தோமா? கடைசி நான்காவது, கர்த்தரை நம்புங்க. மூன்றாவது, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பணும். இந்த தெய்வம் எனக்கு உதவி செய்வார், இந்த தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார், இந்த தேவன் என்னை விடுவிப்பார், இந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த தேவன் என்னை பாதுகாப்பார். கடைசியாக நம்முடைய ஆராதனை முதன்மையானதா இருக்கணும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில ஆராதனை தான் முக்கியம். ஆராதனை. கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் அமை துதிக்கிறோம். நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிக்க தொடங்கின உடனே தேவ வல்லமை வெளிப்பட்டு அவங்களுக்கு விரதமாய் இருந்த கூட்டத்துக்குள்ள தேவன் கிரியை செய்தார். அவர்களாகவே ஒருவருக்கு ஒருவர் எழும்பி அழிந்து போனார்கள். ஒரு யுத்தம் இல்லாத, சண்டை இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா,
ஹல்லேலூயா. யோசபாத் யுத்தத்துக்கு போகல. யோசபாத் யுத்தத்துக்கு போகல. ஒரு யுத்தம் இல்லாத, சண்டை இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்தார். தேவன் கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெயம் பெற்றார்கள். யோசபாத்தும் அவன் ஜனங்களும் ஜெயம் பெற்றார்கள். ஜெயம் எடுத்தார்கள். வெற்றி பெற்றார்கள். பயத்தையும் கலக்கத்தையும் தேவன் மாற்றினார். அவர்களுக்கு விரோதமாய் வந்த 3 விதமான பிரச்சனைகளை ஒண்ணுமில்லாமல் பண்ணினார். கர்த்தர் ஜனத்துக்காக நின்றார். கர்த்தரை தேடுகிற ஜனத்தோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை தப்பிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிற ஜனம் பிழைப்பார்கள். தேவனுடைய வாழ வைப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லா கதாவது மையப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வதி. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். எல்லா வியாதிகள், பிரச்சனைகள் மாறட்டும். செபிக்கும்படி கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கத்தை தொட்டு சுகப்படுத்துங்க. மைக்கேல் ராஜ்ங்கிறார் மேல சகோதரருக்கு நல்ல சுகத்தை பலனை கொடுங்க. இன்னும் வியாதியோடு விளைந்திருக்கு தம்பி சாமுவேல், இன்னும் விளையிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரங்கள் செவி மூர்த்திக்காக எல்லா கதை தொட்டு சுகப்படுத்தும். எல்லா வியாதிகள், விளையினங்கள் இயேசு நாமத்தில் மாறட்டும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகள், வேணிக்காக, நல்ல சுக பிரசவத்துக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். நல்ல வேலை வருமானத்துக்காரர்கள் செபிக்கிற ஆசீர்வதியும். நல்ல பாதுகாப்புக்காரர்கள் செபிக்கிற ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதியும். அப்படி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தவறான முடிவுக்கு போகிற பிள்ளைகளுக்காரங்கள் செபிக்கிறோம். அவங்க மனநிலை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் வாழ வைக்கிறவர். தேவன் வாழ வைக்கிறவங்க எண்ணத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்வதாக மகிமைப்படுங்க. ஆண்டவரே சார் ஜோமன் எங்கள் கண்மலை மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்களோடு நீர் பேசினீர். யோசபாத் ராஜாவின் மூலமாக எங்களோடு பேசினீர். அவனுக்கு விரோதமாக வந்த எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காது செய்தது போன்று இந்த காலத்திலும், இந்த தேசத்திலும், இந்த உலகத்திலும் எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. அதை நிச்சயமாக அன்றைய தினம் யோசபாத்துக்கு எப்படி நீர் வாய்க்காது செய்தீரோ அதேபடி எங்களுக்கும் நீர் செய்வீர். உமது நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்போம். இந்த நோக்கி பார்த்ததினால் நிச்சயமாக நாங்கள் கிருபை அடைவோம், வெற்றி அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். வந்திருக்கிற மக்கள் அனைவரையும் உமது கரத்தில் குடிக்கிறோம். வந்தவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் அடியேன் ஜெபிக்கிறேன். பெற்றவர்களாக செல்லத்தக்கதான கிருபையை கொடும். வந்தவர்கள் யாரும் வெறுமையாக செல்லாதபடி நீர் அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்து அவர்களை அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமையாம் செலுத்துகிறேன். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மக்களை கூட்டி சேர்ப்பீராக. இந்த சத்தத்தை கேட்குற எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். விசேஷ வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து படிப்பு, உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் தேவன் நடத்தி ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துடைய எல்லா இச்சைகளுக்கும் இந்த பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்.
நீர் வாழ வைக்கிற தேவன், நீர் வாழ வைக்கிறவர், நீர் உதவி செய்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திர. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிற அளவுக்கு பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லா பிள்ளைகளும் வாலிபர்களும் பாதுகாக்கப்படட்டும். கர்த்தரை மகிமைப்படுங்க. படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த வாரம் நடக்கிற VBS சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக சிறு பிள்ளைகள் கடந்து வர உதவி செய்யும். உங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும். தடையெல்லாம் கர்த்தர் மாற்றும். பிள்ளைகள் வரும்போது போகலாம் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை இருக்கட்டும். நல்ல முறையில் இந்த சிறுவர் ஊழியத்தை செய்து முடிய எங்களுக்கு உதவி செய்யும். தேவைகளை சந்தியும். இந்த சிறுவர் ஊழியத்தை செய்ய போகிற டீச்சர்ஸுக்காக, உதவி செய்கிறவங்களுக்காக, ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தை, பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். எங்களுக்கு உதவியாக இருக்கிற, உதவி செய்த எல்லாரையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மறுபடி வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு நான் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்னாலே சைடில்